ஹாய் கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாக்ஸ் மாடல் அப்படின்னா என்ன, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த ஃபைலை ஜஸ்ட் சிஎஸ்எஸ் பாக்ஸ் மாடல் அப்படின்னு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பாக்ஸ் மாடல் டாட் HTML அப்படின்னு சேவ் பண்ணி எப்பவும் போல் நம்ம HTML ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? என்னோட HTMLக்குள்ளே ஹெட் செக்ஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே டைட்டில் பார் க்ரியேட் பண்ணி சிஎஸ்எஸ் பாக்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லி நான் அதுக்கு நேமும் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டைலுங்கிற டேகை இந்த இடத்துல பாடி அப்படிங்கிற என்னோட டேகை கிரியேட் பண்ணுறேன். அந்த பாடி டேக்குள்ளே நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டிவ் டேக் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேவா? டிவ் எடுத்து அந்த டிவ்வுக்குள்ளே ஜஸ்ட் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா கிரிடோ சிஸ்டம் ஃப்ரண்ட் அண்ட் வெப் டெவலப்மெண்ட் கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி இல்லைனா ஜஸ்ட் ஃப்ரண்ட் அண்ட் அப்படின்னு மட்டும் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஃப்ரண்ட் அண்ட் வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு பாக்ஸ் மாடல் அப்படிங்கிறது எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டைலுங்கிற டேகை நான் கொடுத்து அதில் டிவ் டேக் என்னோட எலமெண்ட்டை நான் எடுத்து முடிச்சுட்டு ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு அதோட வித்தை செட் பண்ணுறேன். 100 பிக்சலில் இருக்கணும். அதே மாதிரி ஹைட்டு வந்து 100 பிக்சலுக்குள்ளே இருக்கணும். அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு பார்டர் வேணுன்னா பார்டர் செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பார்டர் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். இப்போ 2 பிக்சல் சாலிடாக இருக்கணும். அதே மாதிரி எனக்கு க்ரீன் கலரில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிடுறேன். இப்போ இல்லை பேடிங்கும் நம்ம செட் பண்ணுவோம். ஓகேவா? ஒரு பாக்ஸ் மாடல் அப்படின்னா பேடிங் இருக்கும், மார்ஜின் இருக்கும், பார்டர் இருக்கும், நம்மளோட கண்டென்ட் இருக்கும். ஓகேவா? அதனால நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா பேடிங் அப்படின்னு சொல்லி 20 பிக்சல்னு கொடுத்துக்கிறேன். மார்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு 20 பிக்சல்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இதை போய் ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல போய் பாருங்க. ஜஸ்ட் நான் குரோம் ஓபன் பண்ணிட்டு இந்த இடத்துலவே பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா எனக்கு ஒரு பாக்ஸ் மாடல் மாதிரி கிடச்சிருக்கா? இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே தெரியும் இது உங்களோட கண்டென்ட். இது உங்களோட கண்டென்ட் ஏரியா. இப்போவே பாருங்கள் என்னோட டிவ்வுக்கான நான் என்னோட கண்டென்ட் எடுத்துக்கிறேன். இப்போ இது என்னோட டிவ்வுக்கானது, இது என்னோட கண்டென்ட். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடியது பேடிங் ஆஃப் 20 பிக்சல், பேடிங் ஆஃப் 20 பிக்சல், பேடிங் ஆஃப் 20, டாப்பு பாட்டம் லெஃப்ட்டு ரைட்டு. அதே இது பாருங்க பார்டர் வந்து 2 பிக்சலில் கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்து பாருங்க மார்ஜின் தெரியுதா அந்த இடத்துல எப்படி நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் என்னோட பாக்ஸ் மாடல் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஓகேவா? இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிரிடோ சிஸ்டம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.